வணக்கம் ஓவியா. அதாவது இந்திய குடியரசினுடைய அடுத்த துணைத் தலைவர் யார் என்பதுதான் தற்பொழுது ஒரு முக்கியமான கேள்வி. அதற்கான தேர்தல் தான் தற்பொழுது தொடங்கி இருக்கின்றது. நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த காட்சிகளை பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி கூட தற்பொழுது அங்கு வந்திருக்கின்றார். முதலாவதாக அவர் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதான் அந்த 2025ஆம் ஆண்டு இந்த துணை ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தான் தற்பொழுது டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் தற்பொழுது தொடங்கி இருக்கின்றது. இந்த வாக்குப்பதிவு நாம் பார்த்தது போல இப்பொழுது தொடங்கி காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெற இருக்கின்றது. இந்த நாள் முழுவதும் இந்த வாக்குப்பதிவானது நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் நாம் பார்த்தது போல நாடாளுமன்ற, மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கின்றார்கள். மாநிலங்களவையினுடைய பரிந்துரைக்கப்பட்ட உறுப்பினர்களும் இந்த தேர்தலில் அவர்கள் பங்கேற்கின்றார்கள். எனவே அவர்களும் வாக்களிக்கலாம். இதற்கான விரிவான ஏற்பாடுகள் ஏற்கனவே செய்யப்பட்டிருந்தது. இன்றைய தினம் வாக்குப்பதிவு நடைபெறுவதன் காரணமாக நாடாளுமன்றத்தில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதுபோல ஒரு ஏற்கனவே அவர்கள் பயிற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. எப்படி வாக்களிப்பது என்பது தொடர்பாக ஒத்திகையும் கூட மேற்கொள்ளப்பட்டதையும் நேற்று நாம் பார்த்தோம். அது போன்ற சூழ்நிலையில் தான் தற்பொழுது இந்த தேர்தலானது தொடங்கி இருக்கின்றது. நான் பார்த்தது போல வாக்கு எண்ணிக்கை மாலை வரை நடைபெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை இன்று மாலை 6 மணிக்கு தொடங்க இருக்கின்றது. உடனடியாகவே அந்த முடிவானது யார் வெற்றி பெற்றிருக்கிறார் அந்த முடிவானது இந்த மாலையே வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு அறிவிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து இந்திய குடியரசினுடைய துணைத் தலைவர் யார் என்பது தொடர்பான அந்த கேள்விக்கு விடையானது கிடைக்கும். இதனை பொறுத்தவரையில் என்டிஏ கூட்டணியை பொறுத்தவரையில் சிபி ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகின்றார். கிட்டத்தட்ட அவர் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று விடுவார் என்று கிட்டத்தட்ட எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன்படி பார்க்கும்பொழுது மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 781 ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதில் அடங்குகிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மக்களவை பொறுத்தவரையில் 542, மாநிலங்களவை பொறுத்தவரையில் 239 உறுப்பினர்கள். அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் 233 பேர், பரிந்துரைக்கப்பட்டவர்கள் 12 பேர் இருக்கின்றார்கள். இரு அவைகளிலும் சேர்த்து கிட்டத்தட்ட 6 பேர் காலிடங்கள் இருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பெரும்பான்மை தேவையான பெரும்பான்மை வந்து 391 வாக்குகள் பெற்றிருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது. பெரும்பான்மையை விட அதிகமாக அதாவது 437 வாக்குகள் அவர் பெறுவார். கிட்டத்தட்ட 56% வாக்குகளை அவர் பெறுவார் என்று சிபி ராதாகிருஷ்ணன் பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்திய கூட்டணியின் சார்பில் போட்டியிடக்கூடிய உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்ஷன் ரெட்டி சுமார் 323 வாக்குகளை பெற வாய்ப்பிருப்பதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில் மக்களவையில் 299 எம்பிக்கள் மற்றும் மாநிலங்களவையில் 129 உறுப்பினர்கள் அவர்களுக்கு இருக்கின்றார்கள். அதே போல எதிர்கட்சியினரை பொறுத்தவரையில் மொத்தமாக 315 எம்பிக்கள் இருக்கின்றார்கள். இதில் சில கட்சிகள் இந்த தேர்தலை புறக்கணிப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது பிஜு ஜனதா தளம் வாக்களிப்பதை தவிர்க்க முடிவு செய்திருப்பதாக, அதுபோல பிஆர்எஸ் எனப்படக்கூடிய பாரத் ராஷ்டிர சமிதி கட்சியும் வாக்களிப்பதிலிருந்து விலகியிருப்பதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. சிவமணி அகாலி தளம் தேர்தலை புறக்கணிப்பதாகவும் சொல்கின்றது. இந்த நிலையில்தான் இந்த வாக்கு எண்ணிக்கையானது தற்பொழுது விறுவிறுப்பாக அங்கு தொடங்கி இருப்பதை நாம் காண முடிகின்றது. நம்ம பிரதமர் நரேந்திர மோடி வந்திருப்பதையும் நாம் காண முடிகின்றது. இன்றைய நாள் முழுவதும் மாலை 5 மணி வரையில் இந்த வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்துதான் 6 மணிக்கு அந்த வாக்குகளானது எண்ணப்பட இருக்கின்றது. அதன் பிறகு குடியரசு துணைத் தலைவர் யார் என்பது தெளிவாகும். குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தங்கர் திடீரென அவர் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய பொழுது, அதாவது 21/7/2025 நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய முதல் நாளிலேயே அந்த அவை நடவடிக்கையில் கலந்து கொண்ட பின்னர் அவர் அன்று மாலையிலேயே தன்னுடைய ஓய்வை அறிவித்தார், உடல்நிலையை காரணம் காட்டி. அதனை தொடர்ந்துதான் இந்த குடியரசு துணைத் தலைவருக்கான பதவிக்கான தேர்தலானது தற்பொழுது நடைபெறுகின்றது. அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த தேர்தலானது தொடங்கி இருக்கின்றது. 10 மணிக்கு தொடங்கி இருக்கின்றது. மாலை 5 மணி வரை நடைபெற இருக்கின்றது. அனைத்து உறுப்பினர்களும் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஓவியா.